வெல்கம் பேக் டு ஒய்மேக்ஸ் ஸ்டுடியோ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கிளிப்பிங் மாஸ்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வெப் டிசைனர், கிராஃபிக்ஸ் டிசைனர், ஆல்பம் மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு எஃபெக்ட் இந்த கிளிப்பிங் மாஸ்க். ஸோ கிளிப்பிங் மாஸ்க் தெரிஞ்சிருந்தால் நாம் கொடுக்குற டிசைனை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி சொல்ல முடியும். ஸோ கிளிப்பிங் மாஸ்க்னால் என்ன, அதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த கிளிப்பிங் மாஸ்க் எங்கெல்லாம் யூஸ் ஆகும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் எப்படியெல்லாம் பண்ண முடியுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கிளிப்பிங் மாஸ்க். ஸோ கிளிப்பிங் மாஸ்க்னால் என்ன, ஒரு இமேஜை ஒரு சேஃப் ஏரியாவுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த கிளிப்பிங் மாஸ்க். ஸோ நீங்கள் கேட்பீங்க, ஒரு ஷேப்புக்குள்ளே ஒரு இமேஜை கொண்டு வர்றது வெரி சிம்பிள், இது ஏன் நான் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ எக்ஸாம்பிளோட இங்கே பாருங்கள், அதோட ரீசன் என்னன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஷேப் ட்ரா பண்ணுறேன். ஒரு ஷேப் ட்ரா பண்ணியாச்சு. ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஒரு 50% ஆல்பம் மேக்கர்ஸ், ஒரு டிசைனர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். Ctrl+A கொடுத்து காப்பி பண்ணிடுவீங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டுறலாம். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஷேப்பை வந்து சூஸ் பண்ணுறேன். ஷேப் லேயரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எடிட்டில் போய் பேஸ்ட் ஸ்பெஷல் இந்த ஆப்ஷனில் பேஸ்ட் இன்டு அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இது கொடுத்தா நம்ம எந்த ஒரு லேயரை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லேயருக்கு உள்ளே இந்த பிளேஸ், அந்த இமேஜ் வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து இன்ஆக்டிவில் இருக்குது. என்ன ரீசன்னா, இந்த ஷேப்புக்குள்ளே இந்த பிக்சரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இந்த ஷேப்பை வந்து நீங்கள் ரேஸ்ட்ரைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ லேயரில் போய் ரேஸ்ட்ரைஸ் ஷேப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஷேப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற முடியும். இந்த மேஜிக் வாண்ட் டூலை எடுத்துக்கிறங்க. ஸோ உள்ளே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த லேயர் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ போங்க எடிட்டில் போய் பேஸ்ட் ஸ்பெஷல், இதில் பேஸ்ட் இன்டு. ஸோ இந்த கமாண்டை கொடுத்தீங்கன்னா உள்ளே ப்ளேஸ் ஆகிரும். ஆர் Alt Shift Ctrl V இந்த கமாண்டை கொடுத்தாலும் உள்ளே ப்ளேஸ் ஆகும். ஸோ கொடுத்துட்டு உள்ளே ப்ளேஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இவ்வளோ தான். இவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டோமே, இதுக்கு எதுக்கு நான் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ கிளிப்பிங் மாஸ்க் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு தேவையில்லை இந்த ஃப்ரேம், எனக்கு இந்த ஃப்ரேம் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரேமை நகட்டி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இமேஜை வந்து ஸோ இங்கே மூவ் பண்ணி கொண்டு வரேன். ஆனால் மூவ் ஆகலை. ஸோ எங்கே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணீங்களோ அந்த ப்ளேஸ்லேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ளேஸை விட்டு வெளியில் வராது. இதையே வந்து நான் ஒரு கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுன்றதை பாருங்கள். ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் பழையபடி. ஸோ இதுக்குள்ளே ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இதை பழையபடி காப்பி பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ வெளியில் பேஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ இங்கே கிளிப்பிங் மாஸ்க் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் என்னென்னா, எந்த ஒரு இமேஜை நம்ம எந்த ஷேப்புக்குள்ளே கொண்டு வரணுமோ அந்த இமேஜ் வந்து ஷேப்புக்கு மேலே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ரெக்டாங்கிள் கீழே இருக்குது, லேயர் 1 மேலே இருக்குது. ஸோ இந்த இமேஜை இந்த ஷேப்புக்குள்ளே கொண்டு வரணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜ் லேயரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் இது கொடுத்தீங்கன்னா உள்ளே ப்ளேஸ் ஆகிரும். அல்லது லேயர் மெனுவில் போய் அங்கேயும் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் இருக்கும். அல்லது Ctrl Alt G
ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ப்ளேஸ் ஆயிரும். ஸோ உள்ளே ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தேவையான பொசிஷனுக்கு நகட்டிக்கலாம். ஸோ இங்கே கிளிப்பிங் மாஸ்கில் அப்படியே லேயர் பேனலுக்கு வாங்க. இந்த ஷேப் லேயரில் என்ன தெரியுது? இங்கே ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் பிக்சர் லேயரில் பாருங்கள், கீழே ஒரு சின்ன டவுன் ஆரோ காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆரோக்கு என்ன மீனிங்னா, நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து கண்டென்ட், இந்த ஷேப் வந்து கண்டெய்னர். ஸோ இந்த இமேஜ் இந்த கண்டெய்னருக்குள்ளே போட போகிறோம். அதைத்தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுது. இந்த கண்டென்ட் இந்த கண்டெய்னருக்குள்ளே போயிருக்கு அப்படின்றது இந்த டவுன் ஆரோ பேஸ் பண்ணி கீழே காட்டியிருக்கு. ஸோ இதே இது இமேஜ் வந்து இமேஜுக்கு மேலே இந்த ஷேப் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. இப்போ நான் நகட்டி காட்டுறேன். ஸோ இப்போ என்னாச்சு? ஷேப் மேலே வந்துச்சு, இமேஜ் வெளியில் போயிடுச்சு. ஸோ மாஸ்க் கிளிப்பிங்குள்ளேயே இல்லை. அதனால் என்றைக்குமே ஷேப்புக்கு மேலே தான் வந்து பிக்சர் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா கிளிப்பிங் மாஸ்க் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இப்போ கிளிப்பிங் மாஸ்கில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஷேப்பை தனியாக கூட நீங்கள் மூவ் பண்ணிட்டு போகலாம். இங்கே கொண்டு வச்சுக்கலாம். பிக்சரை நீங்கள் தனியாக மூவ் பண்ணி கொண்டாந்து திரும்ப செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வெரி சிம்பிள். எங்கே வேணாலும் நகட்டிக்கலாம், எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கிளிப்பிங் மாஸ்க் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா டக்குன்னு இதில் போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் இது கொடுத்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இது தனியாக வந்துடும். ஓகே, கிளிப்பிங் மாஸ்க் வேணும்னு நினச்சா கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க், கிளிப்பிங் மாஸ்க் வேணாம்னா ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க். ஸோ கிளிப்பிங் மாஸ்க் வந்து ஒரு ரெக்டாங்கிளில் தான் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரெக்டாங்கிள் மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இப்போ பாலிகான் டூல்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். ஒரு பாலிகான் ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிக்சர் ஓப்பன் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே வந்து டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுறேன். தேவையான சைஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ ஷேப் கீழே இருக்குது, மேலே பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரை இந்த ஷேப்புக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள், கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுங்க, உள்ளே போயிடுச்சு. இப்போ தேவையான சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் கிளிப்பிங் மாஸ்க். பாலிகான் டூல், ஷேப் ரெண்டையும் ஒரு செயின் லிங்க் ஏற்படுத்திக்கிட்டோம்னா நீங்கள் எங்கே வேணாலும் நகட்டிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். இல்லை, இது ரெண்டையும் ஒரு குரூப்புக்குள்ளே போட்டோம்னா, செயின் லிங்கை நான் எடுத்துட்டேன், ரெண்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி ஒரு குரூப்புக்குள்ளே போட்டோம்னா இப்போ இந்த குரூப்பையும் எங்கே வேணாலும் நகட்டிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஷேப்புக்குள்ளே மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே நான் பண்ணி காட்டுறேன். ஒரு டெக்ஸ்ட் எடுத்து இங்கே டைப் பண்ணுறேன், அனுஷ்கா. ஸோ நல்ல ஒரு போல்டான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏரியல் பிளாக். இந்த போல்டான ஃபாண்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அனுஷ்கான்ற ஒரு டெக்ஸ்ட் லேயர். ஸோ இந்த டெக்ஸ்ட் லேயருக்குள்ளே ஒரு பிக்சரை நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிக்சர் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன், காப்பி பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அந்த லெட்டருக்கு தகுந்த மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இந்த பிக்சர் இருக்குது. இப்போ பாருங்கள், இதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த இமேஜ் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படியும் கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன், ஷேப்புக்குள்ளே டெக்ஸ்ட்டுக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஷேப், டெக்ஸ்ட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாமலும் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணலாம். அது எப்படி? இப்போ பாருங்கள், ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இமேஜ் இதை காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வேண்டிய சைஸுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு போஸ்டர்லாம் டிசைன் பண்ணுறாருந்தா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். என்டர் பண்ணிட்டேன். ஸோ என்றைக்குமே ஒரு இமேஜை வந்து ஒரு ஷேப்புக்குள்ளேயோ ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளேயோ இந்த மாதிரி கொண்டு போகணும்னா இன்னொன்று கண்டெய்னர் தேவைப்படும். ஸோ இங்கே கண்டெய்னர் எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு எம்டி லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் இதுக்கு கீழே. ஸோ லேயர் 2க்கும் மேலே, லேயர் 3க்கும் கீழே, இப்போ லேயர் 2க்கு மேலே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணேன். எம்டி லேயர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எம்டி லேயர்ன்றது ஒரு டிரான்ஸ்பரண்ட். ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டாக இருக்கும். இப்போ இந்த பிக்சரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு கொடுத்த உடனே ஸோ அந்த எம்டி லேயருக்குள்ளே இந்த பிக்சர் போயிடும். மேலே ஒரு ஒயிட் லேயர் வந்து மறைச்சிடும். ஸோ கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் இப்போ பாருங்கள். ஸோ இந்த லேயர் இதுக்குள்ளே ப்ளேஸ் ஆயிடுச்சு. இது எம்டி லேயர், எந்த ஒரு ஷேப்புமே இல்லாததுனால இந்த லேயருக்கு பின்னால் போயிடுச்சு. இப்போ இதை என்ன செய்ய முடியும்னா, இந்த லேயர் மாஸ்க்கை எடுத்து இதுக்கு மேலே ஒரு மாஸ்க் வந்து ஒட்டியிருக்கு, அந்த மாஸ்க்கை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம்னா, இங்கே வந்து நீங்கள் எரேசர் டூல் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்து இந்த லேயர் 4, அதாவது இந்த பிக்சரோட மாஸ்க்கு லேயர் 4 தான். அதனால் இந்த லேயர் 4 சூஸ் பண்ணி ஸோ எனக்கு தேவையான ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். இது ஒரு எஃபெக்டிவான ப்ரஷ், அதனால் அதை எடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள். ஸோ இது ஒரு எஃபெக்டிவான ஒரு கிளிப்பிங் மாஸ்க். ஸோ இந்த மாதிரி கிளிப்பிங் மாஸ்க் இது பார்க்குறக்கே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போவும் நீங்கள் கேட்கலாம், இவ்வளோதானா கிளிப்பிங் மாஸ்க்? இல்லை, இன்னொரு ஆப்ஷனும் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ மாஸ்க்ன்றது வந்து லேயர் 4 தான் மாஸ்க். இந்த பிக்சரோட மாஸ்க் வித் கிரேடியன்ட் ஃபில் அதை எடுத்துக்கிறேங்க. ஸோ கிரேடியன்ட் டூலில் இந்த பிளாக் அண்டு டிரான்ஸ்பரண்ட் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸோ கிராஃப் ஏரியா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லீனியர் கிரேடியன்ட், நெக்ஸ்ட் ஒன் ரேடியல். ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த லீனியரை பாருங்கள். இங்கேருந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு எரேசர் டூலை எடுத்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவாக அழிச்சிங்கன்னா கூட இந்த அளவுக்கு தெளிவாக நீங்கள் அழிக்க முடியாது. பாருங்கள், இங்கேருந்து ஷேடோ வந்து, அதாவது இங்கேருந்து எரேஸ் பண்ணியிருக்கு லைட்டாக, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. இதே நீங்கள் எரேசர் டூலை எடுத்து ரைட் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியுமான்னு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ரேடியல் டூல் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு ரேடியல் டூல் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் இதே ஒரு இமேஜை எடுத்து வச்சுட்டு நீங்கள் எரேசர் டூல் எடுத்து இப்படி அழிச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு மைன்யூட்டாக உங்களால் எரேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கிளிப்பிங் மாஸ்க்கை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய எஃபெக்ட் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் எப்படியெல்லாம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் எனது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வைநாட் சத்யகுமார். பாய் பாய்.